சொல்லுவாங்க, கல்லூரியில் என்ன நடந்தாலும் என் கல்லூரியில் அப்படி நடக்காது, என் கல்லூரியில் அப்படி ஒன்னே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் கல்லூரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ், நோ ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் ஃப்ரீ கேம்பஸ், ட்ரக் பயன்படுத்துறது தண்டனைக்குரிய குற்றம் சொல்லிட்டு எங்கே மூளை முடுக்க எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கே அங்கே இருக்கோ அங்கே தான் வந்து இந்த போர்டே வச்சுருப்பாங்க. அது தேவையே உருவாகுது. சரிங்களா? ஒரே ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஊரறிந்த உண்மை, எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் அறிந்த உண்மை தான் இது. தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியில் போதை புழக்கம், அதாவது குறிப்பாக கஞ்சா போதை புழக்கம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்க. கிராமத்துலலாம் போனீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க எல்லா ஊர்லேயுமே. என்னன்னா, திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுக்கு கீழேயே வந்து நிறையா மலம் கழிச்சு வச்சிருப்பாங்க. எல்லா ஊர்லயும் இருக்கும். அந்த போர்டு வைக்கிற இடமே அந்த இடமா தான் இருக்கும். இதுலயே வந்து அப்பட்டமா அதுல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கல்லூரிகள்லயும் நடக்குதுங்கிறது. முக்கியமா விடுதிகள்ல படிக்கிற மாணவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஓகேங்களா? வெளியில வேணா ஒரு பத்திரிகைக்காக ஒரு மைக்குக்காக வந்து பூசி மொழி பேசலாம். ஆனா உள்ள என்ன நடக்குதுங்கிறது அங்கங்க கேம்பஸ்ல படிக்கிறவங்களுக்கும் அங்கங்க தங்கி இருக்கவங்களுக்கும் நல்லாவே தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெளிமாநில மாணவர்கள்கிட்ட அந்த பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. முதல்ல வந்து தனியா வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட மாணவர்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப என்னன்னா மாணவர்களே சப்ளை பண்ற விஷயத்துல மாறிட்டு, மாணவன் அமுதனோட மரணத்துக்கு கஞ்சா தான் காரணமா இல்ல வேற விஷயமா அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில, இறுதி விசாரணையில நமக்கு தெரிய வந்துடும். ஆனா எல்லா கல்லூரிகளிலும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தனியார் அரசுன்னு எல்லா கல்லூரிகளிலும் கஞ்சா விற்பனைங்கிறதும் கஞ்சா புழக்கம்ங்கிறதும் அதிகரிச்சிருக்குங்கிறது 100% உண்மை. இந்த விஷயத்தை யாராவது ஒரு பையன் வெளில சொல்ல தைரியமா சொல்ல வந்தாலும் அவனை மர்டர் பண்ணிடுவாங்கன்னு இந்த இன்சிடென்ட்லேருந்தே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க போயிட்டு ஒரு கல்லூரிகள்கிட்ட போய் ஒரு சீட்டு கொடுத்து இந்த கல்லூரிகளில் கஞ்சா புழக்கம் இருக்கா இல்லையா, விற்பனைகள் நடக்குதா, மாணவர்கள் வந்து பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஆம் இல்லைங்கிற 2 ஆன்சரை மட்டும் வந்து கொடுத்துட்டு ஒரு சர்வே கொடுத்துட்டு வாங்குங்களேன். எத்தனை பேர்? 90% பேர் ஆம் தான் சொல்லுவாங்க. 10 பேர் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியலன்னு தான் சொல்லியிருப்பாங்க.